ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம். புலன்களை அடக்கி மனதின் கெட்ட போக்கை தடுத்து அதனால் அமைதியும் பற்றற்ற தன்மையும் கைவர பெற்ற மோக்ஷம் விரும்பிகளுக்கு இந்த ஆத்மபோத நூல் எழுதப்படுகிறது. இறைவனை நம்மிடமிருந்து பிரிப்பது நாம் செய்த பாப காரியங்களாகும். பாபங்களாகிய திரை இறைவனை உணர ஒட்டாது நம்மை தடுக்கிறது. பாபங்கள் குறைய குறைய அந்த திரை சிறிது சிறிதாக அகலுகிறது. திரை அகல அகல இறையுணர்வு நம்மிடம் கூடுகிறது. முற்றிலும் பாபங்கள் நீங்கின நிலையில் நாம் இறைமயமாய் விடுகிறோம். அதாவது தன்னில் தானாய் லயித்து விடுகின்றோம். பாபங்களை போக்க பல சாதனங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று தவம். தவத்தின் மூலம் பாபத்தை அகற்றலாம். பாபங்கள் அகல்கின்ற பொழுது நம்மிடம் ஒருவித அமைதி உண்டாகின்றது. உள்ளத்தே உண்டாகும் அமைதி ஆத்ம சாதனத்தில் நாம் முன்னேறுகிறோம் என்பதற்கு ஒரு அறிகுறி. மனித வாழ்வின் குறிக்கோள் மோட்சம் அடைவதேயாகும். பிறப்பாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் நமது லட்சியம். இந்த விதமாக பந்தத்திலிருந்து விடுபட வேண்டிய தீராத வேட்கை எவனிடம் இருக்கிறதோ அவன் முமுக்ஷு எனப்படுகிறான். பாபங்கள் நீங்கியவருக்கும் அமைதி உடையவருக்கும் பற்று அற்றவருக்கும் மோக்ஷ வேட்கை உள்ளவருக்கும் வேண்டி இந்த ஆத்மபோதம் இயற்றப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஆத்மபோதத்தை யாரும் படித்து பயனடையலாம். அமைதி அற்றோர் அமைதியை நாடி அலைவது இயல்பு. துன்பத்தில் உழல்வோர் இன்பத்தை தேடி திரிவது இயல்பு. பொருள் அற்றோர் பொருளை வேண்டி பாடுபடுவது இயல்பு. இந்த விதமாக தன்னிடத்தில் எது இல்லையோ அதை நாடி பெற விளைதல் மனித இயல்பாகும். தான் விரும்பிய ஒன்றை பெறும் வரை அதை பெற வேண்டி அதில் நாட்டம் கொள்ளுதல், அதை பெற்ற பின் ஏற்படும் தற்காலிகமான திருப்தியை தொடர்ந்து மற்றொரு பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுதல், இப்படியே இன்பத்தை நாடி ஒன்றை விற்று ஒன்றை பற்றுதல் பொதுவாக மனிதர்களது இயற்கை குணமாகும். உலக பொருட்கள் தரும் இன்பம் தற்காலிகமானது. அது சிற்றின்பம். அதிலிருந்து விடுபட்டு நிலைத்த பேரின்பத்தை பெறுவதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள் என்ற உண்மையை உலகுக்கு எடுத்து காட்டிய பெருமை நமது ரிஷி முனிவர்களை சாரும். பிறந்தவர் இறப்பர், இறந்தவர் பிறப்பர். தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். பிறப்பு இறப்பு ஆகியவையெல்லாம் சகடக்கால் போன்று சுற்றி சுற்றி வருபவையாகும். இவற்றிற்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். அந்த முடிவை அடைவதற்கு ஒரு மார்க்கமும் இருந்தாக வேண்டும் என்ற கருத்தில் உறுதி கொண்ட நமது பண்டைய கால மாமுனிவர்கள் பரம்பொருளோடு லயமாகி விடுதலே இந்த ஜனன மரண சுழலிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே உபாயம் என்று கண்டனர். அவ்விதம் இன்ப துன்ப இருமைகளிலிருந்து விடுதலை பெற்று பரம்பொருளோடு ஒன்றாவதுதான் மோட்சமாகும். ஆத்ம ஞானம் பெறுவதற்கு துணை புரியும் சாதனங்களை பொதுவாக 4 வகையாக பிரிக்கலாம். பரம்பரா சாதனம், பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், சாக்ஷாத் சாதனம் என்பவையே அவையாகும். யக்ஞம், தானம், தவம் போன்றவை பரம்பரா சாதனத்தில் அடங்கும். விவேகம், வைராகியம், ஷட்சம்பத்தி, முழு சுத்துவம் ஆகியவை பகிரங்க சாதனத்தின் அங்கங்களாக அமைகின்றன. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் போன்றவை அந்தரங்க சாதனத்தின் பகுதிகளாகும். 4வது சாதனம் சாக்ஷாத் சாதனம் அல்லது நேரடி சாதனம் ஆகும். அதுதான் ஞானம் ஆகும். நமது நிஜ சொரூபத்தை பற்றிய உண்மை நிலையை உணர்தலே அதுவாகும். அத்தகைய ஆத்ம போதம் பெறுவதுதான் மோட்சத்திற்கான நேரடி சாதனமாகும். ஏனையவையெல்லாம் ஒரு வகையில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துணை புரிபவை ஆகும்.
அஞ்ஞானமாகிய திரையை நீக்க ஞானத்தால் மட்டுமே இயலும் என்பதற்கு ஸ்ரீ சங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு உவமானம் தருகிறார். ஒரு அறையில் காரிருள் மண்டி கிடக்கிறது என கொள்வோம். அந்த இருளை போக்க வேண்டும். எந்த முறையை கையாள்வது? துடைப்பத்தால் மணிக்கணக்காக அந்த அறையை பெருக்கினால் அந்த இருளை அகற்ற முடியுமா? முடியாது. அல்லது அந்த அறையை கவ்வியிருக்கும் இருளானது அகல வேண்டும் என்பதற்காக நாட்கணக்காக உபவாசம் இருந்தால் அந்த இருள் அகலுமா? அகலாது. அந்த இருள் அகல வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கு பொன்னும் பொருளும் தானம் செய்தால் இருள் அகன்று விடுமா? இருள் அப்படியேதான் இருக்கும். இதுபோல அந்த இருளை அகற்றுவதற்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்தாலன்றி இருள் அகலவே அகலாது. அந்த காரியம்தான் என்ன? காரிருள் கவியிருக்கும் அந்த அறைக்குள் ஒரு சிறிய விளக்கை கொண்டு செல்வதுதான். விளக்கு வெளிச்சத்தின் முன் பலகாலம் அந்த அறையை கவ்வியிருந்த இருள் நில்லாது நீங்கிவிடுகின்றது. அதுபோல் ஞானமாகிய தீபத்தின் முன் அஞ்ஞானமாகிய இருள் அகன்று விடுகிறது. அஞ்ஞானத்தை அகற்ற கர்மங்களால் முடியாது என்று கூறப்பட்டதற்கு காரணம் கர்மங்கள் அஞ்ஞானத்திற்கு எதிரடையானவை அல்ல என்பதால்தான். செயல் ஒன்று உண்டு எனில் அதற்கு ஒரு விளைவும் இருந்தாக வேண்டும். அந்த விளைவை அனுபவிக்க மேலும் செயல்கள் புரிந்தாக வேண்டும். செயலும் அதன் விளைவும் இவ்விதம் சுற்றி சுற்றி வரும். எனவே நாம் புரியும் கர்மங்கள் நம்மிடமிருக்கும் மாசுக்களை சிறிது சிறிதாக அகற்றி நம்மை தூய்மைப்படுத்த உதவுமே தவிர மேலான ஞானத்தை அடைய உதவாது. அஞ்ஞானத்தின் காரணமாக நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் தவறான கருத்துக்கள் ஞானத்தினால் நீக்கப்படுகின்ற பொழுது ஆத்ம சைத்தன்யம் நம்மிடத்தில் ஒளிரும். அஞ்ஞானத்தால் ஆத்மா பலபலவாக காட்சி அளிக்கின்றது. அஞ்ஞானம் அழிந்தால் அது ஒன்றுதான் என்று தெரிந்துவிடும். சூரியன் பிரகாசிக்காத நேரமில்லை. மேகங்கள் மறைத்தது, அதனால் சூரியன் இல்லை என்றோம். மேகம் நீங்கினால் எப்பொழுதும் ஒளிரும் சூரியன் விளங்கி விடுகிறான். அதேபோல் ஆத்மா எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அஞ்ஞான திரை காரணமாக அது மறைக்கப்படுகிறது. அஞ்ஞானம் அகன்றதும் அது எப்பொழுதும் போல பிரகாசிக்கிறது. மேகங்கள் சூரியனை மறைத்த காரணத்தால் சூரியனிடத்து எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. மேகங்களால் மறைக்கப்படுவதற்கு முன்னும் மறைக்கப்பட்ட பொழுதும் அதன் பின்னும் சூரியன் எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாமல் தன் போக்கிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறான். வானத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் சூரியனை போன்ற ஆத்மனும் யாண்டும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சூரிய பிரகாசத்திற்கு ஆத்ம பிரகாசத்திற்கும் இடையே வேறுபாடு உண்டு. சூரிய ஒளியை ஊன கண்களால் பார்க்க முடியும். ஆத்ம பிரகாசத்தை ஞான கண்களால் உணர மட்டுமே முடியும். சூரிய ஒளியை பார்க்க ஒட்டாது மேக கூட்டமானது தற்காலிகமாக தடுத்து விடுவது போல ஆத்ம சைத்தன்யத்தை அஞ்ஞானமாகிய திரை உணர ஒட்டாது தடுத்து விடுகிறது. மேகம் அகன்றினாலன்றி சூரிய ஒளியை மீண்டும் பார்க்க முடிகிறது. அதுபோன்று அஞ்ஞானமாகிய மேகம் அல்லது திரை அகழ்கிற பொழுது ஆத்மனாகிய சூரியன் பிரகாசிப்பதை உணர முடியும். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் மாற்றத்திற்கு உட்படாதது. சூரியன் புறத்தை ஒளிர்ந்து கொண்டிருப்பது போல் ஆத்மன் எவ்வித மாற்றத்திற்கும் உள்ளாகாது அகத்தே பிரகாசித்து கொண்டிருக்கின்றது என்பதே ஆகும். ஆத்மன் சச்சிதானந்த பரம்பொருள். அது எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாதது. ஏனெனில் எல்லாவித மாற்றங்களுக்கும் அது அப்பாற்பட்டது. பின் ஏன் அது பலவாக காட்சி தருகின்றது என்ற கேள்வி நம்முள் எழலாம் அல்லவா? உண்மையில் ஆத்மன் பிரிக்க முடியாத ஒன்றே. நம்முடைய அறியாமையின் விளைவாக அது நமக்கு பலவாக காணப்படுகிறது. பொருளும் அது, பொருளை இருப்பதாக உணர வைக்கின்ற வஸ்துவும் அது. எல்லாம் ஆத்மன்தான். அது ஆனந்த சொரூபம். அது அறிவு சொரூபம். அது உண்மை சொரூபம். தன்னைத்தானே விளக்க வல்லது அது.
பொருள்கள் இருப்பதை விளக்கி காட்ட நமக்கு ஒளியின் துணை வேண்டும். ஒளியை விளக்க வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன்? அது தன்னை தானே விளக்க வல்லது. அதுபோல் ஆத்மன் அனைத்தாகவும் அனைத்தனது உள்ளம் புறமுமாகவும் இலங்குகிறது. அதை உணர வல்லவர் யார்? அஞ்ஞானம் அகன்றவர், உயர் ஞானம் கைவர பெற்றவர், உள்ளதை உணரும் உயர் அறிவு பொருந்தியவரே ஆத்மனை உணர வல்லவர் ஆவர். மற்றவரால் முடியாது. மேகங்கள் அகன்றால் எவ்விதம் சூரியன் பிரகாசிக்கின்றானோ அவ்வாறு அஞ்ஞானம் அகலுகையில் ஆத்ம ஞானம் கிட்டுகிறது. நமது நிஜ சொரூபம் இந்த உடல் அல்ல. உண்மையில் நாம் ஆத்மஸ்வரூபம் என்ற உணர்வு ஏற்படும் வரை நாம் தொல்லைகள் துன்பங்களுக்கு உட்படுகின்றோம். ஆத்ம ஞானம் கைவர பெறும் நிலையில் உண்மை இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஏனெனில் அப்பொழுது மனதின் அலைகள் ஒடுங்குகின்றன. அந்த நிலையில் ஆத்ம பிரகாசத்தை மனது அப்படியே பிரதிபலிக்கிறது. மனது மாசற்றதாகிறது. மனது என்னும் கண்ணாடியில் மாசுகள் இருப்பின் ஆத்மனது பிரகாசம் உள்ளபடி அதில் பிரதிபலிக்கப்படுவதில்லை. மனது அடங்க அடங்க அதனது சஞ்சலத்தன்மை குறைகிறது. மனது முற்றிலும் அடங்கிவிடின் நிశ్చலத்தன்மை வந்தெய்துகிறது. மனம் என்பது என்ன? எண்ணங்களின் தொகுப்பே மனம். எனவே எண்ணங்கள் படிப்படியாக அகழ்கின்ற பொழுது மனதினுடைய விருத்திகளும் அடங்கி ஒடுங்குகின்றன. இதை கருத்தில் கொண்டுதான் யோகக சித்த விருத்தி நிரோதக என்று யோக சூத்திரம் மனதை அடக்குதலை யோகம் என்று யோகத்திற்கு இலக்கணம் கூறுகிறது. கண்ணாடியில் படைந்திருக்கும் தூசியானது பொருள்கள் அதில் நன்கு பிரதிபலிக்கப்படுவதற்கு இடையூறாக அமைவது போன்று அஞ்ஞானத்தின் வசப்பட்டிருக்கும் ஜீவன் தூய்மையற்றதாக காட்சி தருகிறது. தான் அல்லாததை தான் என எண்ணுவது அஞ்ஞானம். நிலையற்றதை நிலைத்திருப்பதாக கருதுவது அஞ்ஞானம். அழியும் உடலை அழியாத ஆன்மா என எண்ணுதல் அஞ்ஞானம். இத்தகைய அஞ்ஞானத்தால் களங்கமடைந்திருக்கும் ஜீவனை பரிசுத்தப்படுத்துவதற்கான வழி ஞான பயிற்சி ஒன்றுதான். அதாவது நான் உண்மையில் இந்த அழியும் உடல் அல்ல, இந்திரியங்கள் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, இவை அனைத்தையும் கடந்து நிற்கும் அழியாத ஆத்மாவே நான் என்ற எண்ணத்தில் இடையறாது நிலைத்து நிற்பதேயாகும். இத்தகைய ஞானம் கைவரப் பெறுகையில் அஞ்ஞானம் தானே நசித்து போகிறது. இறுதியில் நான் ஆத்மா என்ற எண்ணமும் இல்லாததாகி தன்னில் தானாய் தன்மயமாய் நிற்கும் தனிப்பெரும் நிலையை அடையும் பேறு கிடைக்கிறது. ஆகாயம் அல்லது வெளி பிரிக்கப்பட முடியாதது. அதுபோல பரம்பொருளுக்கு மாறுபாடு உடல்கள் தோற்றுவிக்கும் பொய்யே. ஆகாயம் எங்கும் பறந்து விருந்து காட்சி தருகிறது. அது இல்லாத இடமில்லை. திறந்த வெளியில் நாம் ஒரு கட்டிடம் கட்டுவதாக வைத்துக்கொள்வோம். அந்த கட்டிடத்தில் பல்வேறு அறைகள் சிறியதும் பெரியதுமாக கட்டப்படுகின்றன. ஒரு அறையை வரவேற்பு அறை என்கிறோம், மற்றொன்றை சமையலறை என்று அழைக்கிறோம், இன்னொன்று படுக்கை அறை எனவும் பிறிதொன்று ஸ்நான அறை எனவும் இதுபோல் இதர அறைகள் பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றன. அந்த இடத்தில் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு வெட்டவெளிதான் இருந்தது. அந்த வெட்டவெளி அல்லது ஆகாயம் அபிண்ணமாக அல்லது பிரிவுபடாத ஒன்றாக இருந்தது. இப்பொழுது அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் பல அறைகளினுள்ளும் அந்த ஆகாயம் பிரிவுபட்டது போல தோற்றமளிக்கிறது. உண்மையில் அது பிரிவுபட்டிருக்கிறதா? இல்லை. அறைக்கு உள்ளே இருக்கும் ஆகாயமும் அறைக்கு வெளியே இருக்கும் ஆகாயமும் ஒன்றுதான். அவற்றிற்கிடையே எந்தவித வேறுபாடும் கிடையாது. தற்காலிகமாக அது பிரிக்கப்பட்டது போல தோற்றமும் தருகிறது. திறந்தவெளி ஆகாயத்தையும் அறைக்குள் இருக்கும் ஆகாயத்தையும் பிரிக்கிறது சுவர் என்கிற உபாதி. நம்மால் எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த சுவர் என்கிற உபாதியை நீக்கிவிடுகிற போது முன்பிருந்தது போன்று ஆகாயம் ஏகமாக காட்சி தருகிறது. தெருவிலே ஒருவன் உப்பு வாங்கலையோ உப்பு என்று வண்டியை தள்ளி கொண்டு செல்கிறான். ஒரு வீட்டிலிருந்து ஒரு சிறுமி வெளியே ஓடி வந்து, ஏ உப்பு, இங்கே வா என்று அந்த உப்பு வியாபாரியை அழைக்கிறாள். அவள் தன்னை உப்பு என்று கூப்பிட்டதை கேட்டு அவனும் அந்த வீட்டிற்கு வந்து உப்பு வியாபாரம் செய்துவிட்டு போகிறான். உண்மையில் அவன் உப்பா?
இல்லை, அவன் வியாபாரம் செய்யும் பொருள் உப்பு. அதை கொண்டு அந்த நேரத்திற்கு தன்னை அவன் உப்பாக அங்கீகரிக்கிறான். அதே மனிதன் மற்றொரு சமயம் பூசணிக்காய் வியாபாரம் செய்வதாக கொள்வோம். அவன் இப்பொழுது பூசணிக்காய் வாங்கலையோ பூசணிக்காய் என்று கத்திக்கொண்டே தெருவில் செல்கிறான். இப்பொழுது அந்த சிறுமி, ஏ பூசணிக்காய், இங்கே வா என்று அழைக்க அவனும் பூசணிக்காய் வியாபாரம் செய்வதற்கு ஆயத்தமாகிறான். முன்பு உப்பாக இருந்தவன் இப்பொழுது பூசணிக்காயாக மாறிவிட்டான். உண்மையில் அவன் உப்பும் அல்ல, பூசணிக்காயும் அல்ல. இன்னொரு சமயம் அதே நபர் எந்தவித வியாபாரமும் செய்யாத நிலையில் தெருவில் நடந்து செல்கிறான். அப்பொழுது முன்பு அவனிடம் பூசணிக்காய் வாங்கிய சிறுமி இப்பொழுது அவனை பார்த்து, ஏ பூசணிக்காய் என்று கூப்பிடுவதாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அந்த நபருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. நான் பூசணிக்காய் போன்று பருமனாய் இருப்பதை ஒட்டிய சிறுமி தன்னை கேலி செய்கிறாள் என்று அவளை அடிக்க கையை ஓங்குகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உபாதிகளின் காரணமாக அவன் தான் அல்லாததை தான் என கருதுகிறான். இதே அடிப்படையில் ஆராய்கின்ற பொழுது உண்மையில் அவன் உடலும் அல்ல, மனமும் அல்ல, புலன்களும் அல்ல. புத்தி புலன்கள் யாவும் உபாதிகள். அவன் உண்மையில் ஆத்மஸ்வரூபம். உபாதிகளை நீக்கி பார்த்தால்தான் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் என அவன் உணருகிறான். ஸ்தூல சரீரம் ஐம்பூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை ஐம்பூதங்களாகும். பூதம் என்ற சமஸ்கிருத பதம் அடிப்படை பொருள் அல்லது எலிமெண்ட்ஸ் என்று பொருள்படுகிறது. இந்த 5 பூதங்களின் சேர்க்கையினால் ஸ்தூல சரீரம் தோன்றுகிறது. ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முக்கியமாக 2 முறைகளை பயன்படுத்தலாம். அவற்றை ஆங்கிலத்தில் மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ், சேர்த்து பார்க்கும் முறை, மெத்தட் ஆஃப் அனலைசிஸ், பிரித்து பார்க்கும் முறை எனலாம். உதாரணமாக இன்றைய விஞ்ஞான கண்டுபிடித்தங்களின்படி 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேரும் பொழுது ஒரு நீர் மூலக்கூறு, எ வாட்டர் மாலிக்யூல் உண்டாகிறது. பரிசோதனை சாலையில் செய்து பார்த்த சோதனைகள் இந்த கருத்தை நிரூபிக்கின்றன. இது சேர்த்து பார்க்கும் முறை, மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ் ஆகும். அதே போல நீரின் மூலம் மின்சாரத்தை பாய்ச்சினால் அது 2 பங்கு ஹைட்ரஜனாகவும் 1 பங்கு ஆக்சிஜனாகவும் விரிவடைகிறது. இது பிரித்து பார்க்கும் முறை, மெத்தட் ஆஃப் அனலைசிஸ் ஆகும். இத்தகைய 2 வித சோதனைகளின் முடிவு நீரை பற்றிய மேற்கூறிய அடிப்படை உண்மையாக அமைகிறது. மேற்கூறியது போலவே ஸ்தூல சரீரத்தையும் 2 விதங்களிலும் நமது முன்னோர்கள் ஆராய்ந்தனர். அவர்களது அன்றைய ஆராய்ச்சிகளின் முடிவுகள் நமது இன்றைய விஞ்ஞான முடிவுகளுடன் ஒத்திருக்கின்றன. இதிலிருந்து அவர்களது அன்றைய வேதாந்த கருத்துகள் நம்மவரது இன்றைய விஞ்ஞான கருத்துகளிலிருந்து வேறுபட்டவையோ முரண்பட்டவையோ அல்ல என்று தெரிய வரும். வேதாந்தமும் விஞ்ஞானமும் ஒரே குறிக்கோளை நோக்கிய வெவ்வேறு பாதைகள். அடிப்படையை புரிந்து கொண்டு ஆராய்ந்தால் இந்த ஒற்றுமையை நாம் நன்கு உணரலாம். ஸ்தூல சரீரம் ஒன்று மரணத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை அடைகின்றது என்பதை முதற்கண் ஆராய்வோம். உயிர் பிரிந்த உடல் முதலாவதாக குளிர்ந்து விடுகிறது. பிணத்தை தொட்டால் ஜில்வென்று இருக்கிறது அல்லவா? அதிலிருந்து உடலில் முன்பிருந்த உஷ்ணம் அல்லது நெருப்பாகிய அம்சம் பிரிந்துவிட்டதென அறிகின்றோம். அடுத்ததாக காற்றாகிய அம்சம் அதிலிருந்து வெளியேறுகிறது. சிறிது நேரத்திற்கெல்லாம் இதில் ஏற்கனவே இருக்கும் தண்ணீர் அம்சத்தில் அது அழுக ஆரம்பிக்கிறது. இறுதியாக ஸ்தூல சரீரம் மண்ணோடு மண்ணாகிறது. அந்த ஸ்தூல சரீரம் எந்த ஒரு இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த இடம் அல்லது வெளி ஆகாயத்தோடு கலந்து விடுகின்றது. இந்த விதமாக எந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையினால் இந்த ஸ்தூல சரீரம் தோன்றியதோ அந்த ஐம்பூதங்களாக மறுபடியும் அது பிறந்து விடுகின்றது. இந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டு நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் நமது பூர்வ கர்மங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. நாம் எண்ணிய எண்ணங்கள், நாம் செய்த வெவ்வேறு செயல்கள் அனைத்தினுடைய மொத்த பலன்தான் இப்பொழுது நாம் பெற்று விளங்கும் ஸ்தூல சூஷ்ம
சரீரங்களின் அடிப்படை. அதாவது இன்னும் சற்று விளக்கமாக கூறப்போனால், இந்த ஜென்மத்தில் நாம் எண்ணும் எண்ணங்கள், செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் இனி எதிர்காலத்தில் நாம் பெற இருக்கும் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இந்த பிறவியில் நம்மிடம் இருக்கும் தீய வாசனைகளை ஒதுக்கி நற்கருமங்களில் ஈடுபட்டால் எதிர்கால வாழ்வு பிரகாசமானதாக அமையும். மாறாக இந்த பிறவியை நாம் பாபச் செயல்களில் பாழடித்தால் எதிர்காலமும் இருண்டதாக அமையும். நம்மை நிர்ணயிப்பது நாம் தான். இந்த கருத்தில்தான் பகவான் கிருஷ்ணர் கீதையில் உத்தரேத் ஆத்மனாத்மானம் என்று தெரிவிக்கிறார். எனவே நம்மை உருவாக்குவதோ அல்லது உருக்குலைப்பதோ நமது கையில்தான் இருக்கிறது. படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இறைவனுடன் இரண்டர கலப்பதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள். ஒவ்வொரு ஜீவனிடத்தும் 3 சரீரங்கள் இருக்கின்றன. அவை முறையே ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் என்பனவாகும். இதை விளக்குவதற்கு புளியம்பழம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக, புளியம்பழத்தில் 3 முக்கிய பாகங்கள் உள்ளன. மேல்தோடு, சத்துள்ள பாகம், உள்ளே உள்ள கொட்டை என்பவையே அந்த 3 பாகங்களாகும். ஜீவனிடத்து காணப்படும் 3 சரீரங்களுடன் இவற்றை ஒப்பிட்டால், புளியம்பழத்தின் மேல் ஓட்டை ஸ்தூல சரீரத்துடனும், சத்து பாகத்தை சூட்சும சரீரத்துடனும், கொட்டையை காரண சரீரத்தோடும் ஒப்பிடலாம். இந்திரியங்களின்பால் அமைந்துள்ள செயல்முறைகளை பிராணன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது. உதாரணமாக, கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன. பார்த்தல் கேட்டல் ஆகிய செயல்களை செய்ய உதவியாக இருக்கும் வெறும் கருவிகள்தான் கண்களும் காதுகளும். உண்மையில் பார்த்தல், கேள்வி கேட்டல் ஆகிய செயல்முறையானது மனம் புத்தியில் அடங்கியது. கண்கள் மூலம் பார்க்கப்படுகிறது, காதுகள் மூலம் கேட்கப்படுகிறது. எனவே கேட்க வைப்பது, பார்க்க வைப்பது மனமும் புத்தியுமே ஆகும். மனம் புத்தி வேலை செய்யாத இடத்தில் கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது. எனவேதான் சில சமயங்களில் நமது மனமும் புத்தியும் எதை பற்றியோ எண்ணிக்கொண்டிருக்கையில் கண்முன்னர் நடந்து சென்ற நபரை கூட கவனியாது, அருகில் உரக்கு பேசிய நபரது சப்தத்தையும் கேட்காது நாம் அமர்ந்திருக்கின்றோம். பிறகு அந்த நபர் வந்து நம்மிடம் தகவல் தெரிவிக்கையில், அப்படியா, என் முன்னால் நீ சென்றாயா? அப்பொழுது என் மனம் எங்கோ இருந்தது என்று பதில் கூறுகிறோம். 5 பிராணன்கள், 10 இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகியவை அடங்கியது சூட்சும சரீரம். பஞ்சீகரணம் ஆவதற்கு முன் தன் மாத்திரைகளிலாயே பஞ்சபூதங்களால் ஆனது அது. இதன் மூலம் நாம் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றோம். ஸ்தூல சரீரம் போகாய தனமாக விளங்குகின்றது, சூட்சும சரீரம் போக சாதனமாக விளங்குகின்றது. அநாத்ய வித்யா நிர்வாச்யா காரணோ பாதி ருச்சதே உபாதி திருதயாத் தன்யம் ஆத்மான பதாரயேத். காரண உடல் ஆதியற்றது, பேச ஒண்ணாதது. இந்த உடலையும் சேர்த்து ஏற்கனவே சொல்லப்பட்டவற்றுடன் 3 சரீரங்களாயின. இம்மூன்றையும் மீறியதே ஆத்மநிலை என்று அறியப்படட்டும். கருகருவென்று இருட்டும் நேரம் பயந்த சுவாபம் உள்ள ஒருவன் ஜன சஞ்சாரமற்ற பகுதியில் தனியனாக சென்று கொண்டிருக்கின்றான். அப்படியே அவன் மனதிலே ஐயத்துடன் சென்று கொண்டிருக்கும் போது சற்று தூரத்தில் ஏதோ ஒன்று நின்று கொண்டிருப்பதை கண்டான். கண்டவன் நின்று விட்டான். ஐயோ, அது பிசாசாக இருக்கலாமோ? ஒருவேளை அப்படியே பிசாசாக இருந்துவிட்டால் என் கதி என்னாவது என்ற பயம் அவனை கவ்விக்கொள்கிறது. அவனது உடலெல்லாம் வியர்க்கிறது. அப்படியே நின்று கொண்டிருந்தவன் அந்த பொருள் ஆடாது அசையாது நிற்பதை கவனித்தான். பிசாசு என்றால் இவ்வளவு நேரம் சும்மா இருக்காதே, ஒருவேளை வெறும் தூணாக இருக்கலாமோ என்ற பயத்தோடேயே அடியடியாக முன்னேறுகிறான். அதன் பக்கத்திலேயும் சென்று விட்டான். அப்பொழுதும் அது அசையவில்லை. மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு அதை அவன் தொட்டும் விடுகிறான். அது கல்தூண் என்ற உண்மையை அவன் இப்பொழுது தெரிந்து கொள்கிறான். இப்பொழுது அவனிடத்தில் சற்று முன்பிருந்த பயம் இல்லை. தூணை பிசாசு என்று அவனை கருத வைத்தது எது? உண்மையில் அது தூண்தான் என்ற அறிவு அவனிடம் இல்லாதிருந்ததிலே ஆகும்.
ஒரு பொருளை பற்றிய உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாதவரை அதை குறித்து அநேக தப்பெண்ணங்களை நிலவுவது சகஜம். உண்மையை நம்மிடமிருந்து அஞ்ஞானம் என்னும் ஆவரணம் அல்லது திரையானது மறைக்கிறது. உண்மையை அறியாதவரை தவறான வழியில் செல்லும் நமது சிந்தனையானது ஏதேதோ இல்லாதவற்றை எல்லாம் கற்பனை செய்யும். அப்பொழுது தோன்றும் கற்பனை தோற்றங்கள் அனைத்தும் பொய். அறிவை அறியாமை மூடிக்கொள்கையில் மனம் குதித்தாடுகிறது. இல்லாததை இருப்பதாக நம்மை அது கருதச் செய்கிறது. படலம் படலமாக அஞ்ஞானமான திரையானது ஆத்மாவை மூடியிருக்கையில் ஆத்மனது உண்மை நிலையை உணர்ந்து கொள்வது எங்ஙனம்? ஆத்மனது உண்மை நிலையை உணர முடியாத நிலையில் ஆத்மனை பற்றிய பல தவறான கருத்துகள் தோன்றுகின்றன. கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆத்மன். அனைத்தையும் கடந்த அது அனைத்தினுள்ளும் ஊடுருவி நிற்கிறது. அவித்தையின் காரணமாக அது கட்டுப்பட்டது போல தென்படுகிறது. ஆத்மன் ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது. அவ்வித்தையே காரண சரீரம். ஏனெனில் ஆத்மனை பற்றிய உண்மை அறிவு நம்மிடம் இல்லாததால் தான் அலைமோதும் ஆசைகள் நம்மிடம் தோன்றுகின்றன. எண்ணங்களும் செயல்களும் ஆசைகளின் காரணமாக பின் தோன்றுகின்ற எண்ணம் செயல் ஆகியவை முறையே புத்தி மனம் சரீரம் ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுகின்றன. எனவே ஸ்தூல சூட்சும சரீரங்கள் அவ்வித்தையின் விளைவுகளாதலால் அது காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அவித்யை எப்படிப்பட்டது? அது அனாதி, அதாவது ஆரம்பம் அற்றது. அவ்வித்தைக்கு ஆரம்பம் கிடையாது. மனம் புத்தி ஆகியவை காரண சரீரத்தின் பார்ப்பட்டவை. காரண சரீரம்தான் அவித்தை. எனவே அவ்வித்தையை காலத்தை கொண்டு கணக்கிட முடியாது என்பது முனிவர்கள் கண்ட முடிவு. சிறு குழந்தை ஒன்று தனது தாத்தாவிடம் கேள்வி கேட்டதாம். தாத்தா, எனது பாட்டியினுடைய திருமண வைபவத்திற்கு என்னை நீ ஏன் கூட்டிச் செல்லவில்லை என்பதே அந்த கேள்வி. பேரன் பாட்டியின் கல்யாணத்தில் கலந்து கொள்வது என்பது எப்படி முடியும்? அதுபோல காலத்தை கடந்த அவித்தையை காலத்தின் துணை கொண்டு அறிவது எங்ஙனம்? முடியாத ஒன்றுதான். அவ்வித்தை காலத்திற்கு முந்தியது அல்லது காலத்தை கடந்தது என்பதை தான் அனாதி என்ற சொல் குறிக்கிறது. அடுத்ததாக அவ்வித்தையை விளக்கும் வகையில் அனிர்வாச்யா என்ற பதம் இந்த ஸ்லோகத்தில் வருகிறது. அனிர்வாச்யா என்றால் விளக்க ஒண்ணாதது, விளக்க முடியாதது, விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது என பொருள்படும். கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்றை அல்லது மெய்யால் உணரக்கூடிய ஒன்றை அல்லது சிந்தனையால் சிந்திக்க முடிகின்ற ஒன்றைத்தான் நம்மால் விளக்கி கூற முடியும். ஆனால் அவ்வித்தை எப்படிப்பட்டது? ஸ்தூல சூட்சும சரீரங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது. அதை நம்முடைய அனுபவமாகிய எல்லைக்குள் கொண்டு வருவதென்பது முடியாத காரியம். அந்த நிலையில் அதை எப்படி விளக்கி சொல்வது? அது மட்டுமல்ல, இருக்கும் ஒன்றை வார்த்தைகளால் அது இப்படி இருக்கிறது, அதனது தன்மைகள் இன்னென்னவைகள் என்று விளக்கி கூறலாம். இன்ன காரணத்தினால் இது இருக்க முடியாது என்று விளக்கம் கூறிவிட முடியும். அவ்வித்தை எப்படிப்பட்டது? அது இருக்கிறது என்ற ரகத்தையோ அல்லது இல்லாதது என்ற ரகத்தையோ அல்லது இவ்விரண்டையும் கலந்த ஒன்றையோ சார்ந்ததல்ல. அப்படிப்பட்ட அவ்வித்தையை வார்த்தைகளால் விளக்கி கூற முடியுமோ? முடியாது என்பதைத்தான் அனிர்வாச்யா என்ற பதம் சுட்டி காட்டுகிறது. ஒரு நபர் பசியால் வாடுகிறான் என வைத்துக் கொள்வோம். அவனுக்கு தேவையானது எது? உணவு. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் உணவு கட்டுகிறது. அப்படி கிட்டிய உணவை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? உடனே அந்த உணவை உண்டு தனது பசிப்பினியை போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாது. அந்த உணவு யாரால், எங்கே, எப்படி சமைக்கப்பட்டது, அந்த உணவுக்கு வேண்டிய பொருள்களை பயிர் செய்தவர் யார், அவை எங்கே பயிரிடப்பட்டன என்பவனவற்றை பற்றி சிந்திப்பதிலே காலத்தை செலவழிக்க முற்படுவானேயாகில் அவனை எப்படிப்பட்டவன் என்று கூறுவது? மேற்கூறப்பட்ட உதாரணத்தின் துணை கொண்டு பார்க்கையில் குருவை சிஷ்யன் நாடிச் செல்வது அறிவை பெறுவதற்காகவே அன்றி அறியாமையை பற்றி ஆராய்வதற்காக அல்ல. இருளிலே சிக்கி தவிப்பவனுக்கு தேவையானது ஒளி, அஃதன்றி இருளை பற்றிய ஆராய்ச்சி அல்ல. அதுபோல் அறியாமையில் உழலும் ஒருவனுக்கு தேவையானது அறிவே அன்றி அறியாமையை பற்றிய ஆராய்ச்சி அன்று. ஆகையினால்தான் முனிவர்கள் அறிவை ஆராய்ந்தார்களே அன்றி அறியாமையை பற்றி ஆராயவில்லை.
அது மட்டுமின்றி அறியாமையை ஆராயத்தான் முடியுமா? கையில் ஒருவன் விளக்கை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும் இருளை கண்டுபிடிக்க முடியுமோ? இவனது கையில் விளக்கு இருந்தால் இவன் செல்லும் இடமெல்லாம் வெளிச்சமும் இருக்கத்தான் செய்யும், இருள் இருக்காது. அத்தகைய ஒருவனது முயற்சியை வீண் முயற்சி என்று சொல்லாது வேறு என்ன கூறுவது? அதுபோல் அறியாமையை பற்றி அறிய நாம் மேன்மேலும் முயலுகையில் அது நம்மிடமிருந்து விலகிச் செல்கிறது. அந்த முயற்சி எதுவரை நீடிக்கும்? உண்மை அறிவு உதயமாகும் வரை. அப்பொழுது இவன் அறிவு சொரூபியாகி விடுகிறான். ஒரு நண்பரை பார்க்க செல்கின்றோம். அந்த நண்பரது வீட்டிற்கு சென்று வாசற்கதவை தட்டுகிறோம். உள்ளே இருந்து யாரது என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. உடனே நான் தான் நாராயணன் என்று நான் என்ற முந்தைய பதிலோடு நாராயணன் என்ற அடைமொழியையும் சேர்த்து பதில் சொல்கிறோம். எனவே நம்மிடம் இருக்கும் எண்ணம் நான் என்பதுதான். இந்த நான் சமஸ்கிருதத்தில் அகம் எனப்படுகிறது. இதை அடிப்படையாக கொண்டதுதான் அகங்காரம் என்ற வார்த்தை, அதாவது தன்னை பற்றி பிரதானமாக கருதும் எண்ணம். இந்த படம் மிகவும் நன்றாக இருக்கிறதே, இதை யார் வரைந்தது என்ற கேள்விக்கு நாம் உடனே நான் வரைந்தேன் என்று பதில் சொல்கிறோம். அதுபோல் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் இந்த நான் ஊடுருவி நிற்பதை காணலாம். இந்த நான் செய்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் பாடுகிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்ற எல்லா எண்ணங்களும் புத்தியினுடையவை ஆகும். இவை அனைத்தும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் தான் நான் மனதில் எழுகின்றன. ஆழ்ந்த தூக்கத்தில் இதுபோன்ற நானை பற்றிய எண்ணங்கள் எழுவதில்லை. ஏனெனில் ஆழ்ந்த உறக்க நிலையில் மனம் அடங்கி விடுகிறது. மனம் செயல்படாத நிலையில் புத்தியும் செயலற்று விடுகிறது. எனவே அத்தகைய எண்ணங்கள் ஆழ்ந்த உறக்க நிலையில் எழுவதில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஒருவனது உடல் அசைவற்று கிடைக்கிறது, புத்தியும் ஒடுங்கி விடுகிறது. ஆழ்ந்த உறக்க நிலையில் இருப்பது போன்றே சமாதி நிலையிலும் உடல், மனம், புத்தி ஆகியவற்றின் ஈடுபாடுகள் செயலற்று போகின்றன. எனவே ஆழ்ந்த உறக்க நிலையிலும் சமாதி நிலையிலும் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வழியில்லை. ஆகவே நானை பற்றிய எண்ணங்கள் ஆத்மனுடையதல்ல என்பது நிரூபணமாகிறது. வாளி ஒன்றில் தண்ணீர் இருக்கிறது. மேலே நிர்மலமான ஆகாயத்தில் சந்திரன் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. வாளியில் இருக்கும் நீரில் சந்திரனுடைய பிம்பம் தெரிகிறது. வாளியில் இருக்கும் நீர்மட்டம் அசைகின்ற பொழுது சந்திர பிம்பமும் அசைகிறது. வாளியில் தெரியும் சந்திர பிம்பத்தினுடைய அசைவிற்கும் வானத்தில் பிரகாசிக்கும் சந்திரனுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. தண்ணீர் மட்டம் அசைவதால் ஏற்படுகின்ற ஒரு பிரதி செயலே சந்திர பிம்பத்தின் அசைவாகும். தண்ணீர் அசைவது நின்றுவிட்டால் மீண்டும் சந்திரன் உள்ளபடி நீரில் பிரதிபிம்பமாகிறது. நீர் அசைந்த பொழுது சந்திரன் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டது போல சிதறடைந்து காட்சி தருகிறது. அசைவற்ற நிலையில் பகுதியாக காட்சி தராமல் ஒரே முழு சந்திரனாகவே அது காட்சி தருகிறது. அதுபோன்றே நமது மனம் என்னும் தடாகத்தில் விருத்திகள் அல்லது எண்ணங்கள் ஆகிய அலைகள் எழுகின்ற பொழுது ஆத்ம சைத்தன்யம் அதில் பிரிவடைந்து பின்னமடைந்து பிரதிபலிப்பது போல் தென்படுகிறது. மனதின் சலிப்புத்தன்மை நின்றுவிட்டால், மனதின் விருத்திகள் அடங்கிவிட்டால், அத்தகைய மாசற்ற மனத்தில் ஆத்மன் தனது உயரிய பூரண பொலிவுடன் ஒளிர்கிறது. மனது சலிக்கின்ற பொழுது அது ஆத்மாவின் சலனமாக கருதப்பட்டால் அது அப்படி கருதுகிறவனின் தவறேயன்றி ஆத்மாவின் தவறாகாது. நீரின் அசைவால் ஏற்படும் பிம்பத்தின் அசைவை சந்திரனுடைய அசைவாக கருதினால் அது அடிப்படையிலேயே தவறாகும் அல்லவா? நீரின் அசைவு சந்திரனுடைய பிரதிபிம்பத்தின் மீது ஏற்றி பார்க்கப்படுவதற்கு காரணம் பிரம்மையேயாகும். அதுபோல் மனம் புத்தியின் செயற்கூறுகள் யாவும் ஆத்மாவினுடையது என்று கருதுவது அஞ்ஞானம். அத்தகைய அஞ்ஞானம் அல்லது அறியாமை அகழ்கின்ற பொழுது உண்மையான அறிவு கிட்டுகிறது. இயற்கையிலுள்ள பலவிதமான பொருள்களையெல்லாம் ஆராய்ந்தால் அவற்றிற்கிடையே ஒரு சிறப்பான ஒற்றுமை நிலவுவதை காணலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கென்று அமைந்த ஒரு சுவாபம் அல்லது இயல்பு அல்லது சிறப்பு அம்சம் உண்டு. அந்த சுவாபத்தை
அல்லது அதனது சகிப்புத்தன்மையை அந்த பொருளினின்றும் பிரிக்க முடியாது. உதாரணமாக சூரியன் ஒளிப்பிழம்பு அதனுடைய சுவாபம் ஆகும். ஒளியில்லாத சூரியன் என்று சொன்னால் அதில் அர்த்தமே கிடையாது. ஒளியாகிய தனது சுவாபத்தின் மூலம்தான் அது தன்னை வெளிக்காட்டி கொள்கிறது. நெருப்பின் சுவாபம் உஷ்ணம், நெருப்பு என்றாலே வெப்பம் என்றும் சேர்ந்தே பொருள்படுகிறது. குளிர்ச்சியான நெருப்பு அல்லது குளிர்ந்த தீ இருக்க முடியாது. அதனது இயல்பாகிய வெப்பத்தை நெருப்பிலிருந்து பிரித்து விட முடியாது. அதுபோல் நீரின் சுவாபம் தட்பம் அல்லது குளிர்ச்சியாகும். நீர் என்று சொன்னாலே கூடவே குளிர்ச்சியும் சேர்ந்தே பொருள்படுகிறது. ஆத்மாவினுடைய சுவாபம் என்ன? ஆத்மா பிரகிருத்தினின்றும் அப்பாற்பட்டது. எனவே பிரகிருத்தியில் உள்ள பொருட்கள் பெற்று விளங்கும் குணங்களுக்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவினுடைய தன்மை சத்சித் ஆனந்தம் என்பவையே ஆகும். அதாவது இருப்பது, இயங்குவது, இன்பமயமானதாகும். தோன்றிய அனைத்தும் அழியும், இது உறுதி. எனவே தோற்றத்திற்கு வந்திருப்பவை யாவும் அனித்தியம். ஆத்மாவோ தோன்றா பொருள். எனவே அது அனித்தியம், அதாவது என்றும் உள்ளது. உலக பொருட்கள் யாவும் குற்றமுள்ளவை. ஆனால் ஆத்மாவோ நிர்மலமானது, தூயது, குற்றமற்றது. இத்தகைய சச்சிதானந்த தன்மை, தூய்மை, நித்திய தன்மை போன்றவற்றை ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியாது. ஏனெனில் ஆத்மாவினுடைய சுவாபம் அல்லது இயல்பே அவைதாம். ஆத்மாவினுடைய தன்மைகள் சச்சித் ஆனந்தம், நிர்மலம், நித்தியம் போன்றவைகளாக அமைகின்றன. ஆத்மாவினுடைய குணம் சச்சித் ரூபம். புத்திக்குத்தான் விருத்தி உண்டு, செயற்போக்கு உண்டு. அதுவும் அதன் ஒளியில்தான் உண்டு. இந்த இரண்டையும் சேர்த்து அறியாமை காரணமாக நான் அறிகிறேன் என்று ஆத்மா அறிகிறது போல பேசுகிறோம். ஆத்மா அறிய வேண்டியது ஒன்றுமில்லை, அது அறிவதும் இல்லை. ஆத்மா சுயம் பிரகாசமானது. அது மாறுபடாதது, மாற்றம் இல்லாதது. மாறுபாடு அடையும் தன்மையதான மனதினை மாறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஆத்மனுடன் நாம் ஒன்றுபடுத்தி கூற முடியாது, கூறக்கூடாது. மனம் வேறு, ஆத்மா வேறு. மனதின் தன்மைகள் வேறு, ஆத்மாவின் தன்மைகள் வேறு. இருப்பினும் ஆத்ம ஒளியின்றி மனத்தினால் உணரவோ எண்ணவோ முடியாது. மனிதன் அடிப்படையில் தூய அறிவு சொரூபமானவன். அந்த தூய அறிவானது அவன் ஸ்தூல சரீரத்தின் மூலமாக செயல்படுகின்ற பொழுது நனவுலக அனுபவங்களை அனுபவித்து கொண்டு தன்னை அது ஜாக்கிரத நிலை, விழிப்பு நிலை நபராக வெளிப்படுத்தி கொள்கிறது. அதே தூய அறிவு சூட்சும சரீரத்தின் மூலம் செயல்படுகையில் கனவுலக அனுபவம் பெறும் சொப்பன நிலை, கனவு நிலை நபராகவும், காரண சரீரத்தின் மூலம் செயல்படும் போது ஆழ்ந்த உறக்க நிலையாகிய சுசுப்தி நிலையை அனுபவிக்கும் சுசுப்தி நிலை நபரா போலவும் செயல்படுகிறது. ஜாக்ர, ஸ்வப்ன, சுசுப்தி ஆகிய 3 நிலைகளின் தொகுப்பே ஜீவாத்மனின் தனித்தன்மை எனப்படுகிறது. ஒரு பொருளை பற்றிய அறிவு நமக்கு எப்படி வருகிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தூய உள்ளுணர்வு தத்துவமானது எண்ணத்திற்கு ஒளி தரும் பொழுது தான் அனுபவங்களை அடைவதாக நாம் அறிகிறோம். உணர்வு தத்துவம் அறியக்கூடியதொன்றல்ல, அது தூய்மையான பூரண பொருள். அதே சமயத்தில் எண்ணமானது அதன் அளவிலே உணர்வற்றது, ஜடமாகும். இரண்டும் சேரும் பொழுது தான் நான் அறிகிறேன் என்ற அறிவு பிறக்கிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்கலாம். மின்சார பல்பு ஒன்று இருக்கிறது, அது ஜடவஸ்து. அதனிடத்து ஒளி இல்லை. மின்சாரம் இருக்கிறது, அது சக்தி சொரூபம். ஆனாலும் அதனிடத்தும் ஒளி இல்லை. தனித்தனியாக பார்க்கையில் பல்பு, மின்சாரம் இரண்டும் ஒளியற்றே இருக்கின்றன. ஆனால் மின்சாரம் பல்பு மூலமாக பாயும் பொழுது, அதாவது பல்பும் மின்சாரமும் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது ஒளி தோன்றுகிறது. அதை போலவே ஆத்மன் சேத்தன ஸ்வரூபம். மனம், புத்தி ஆகியவை அச்சேதனங்கள். இரண்டினுடைய சேர்க்கையினால்தான் நான் அறிகிறேன் என்ற அறிவு பிறக்கிறது. ஒரு பொருளை பார்க்கிறோம். ஒளியின் துணை கொண்டே ஒரு பொருளை பார்க்கிறோம். பார்த்தல் என்பது என்ன? ஒளி பொருளின் மீது பட்டு பிரதிபலிக்கப்படும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம்.
இருட்டில் இருக்கும் ஒரு பொருளை நம்மால் பார்க்க முடியாது. பிரதிபலிக்கும் பொருள் இல்லாமல் வெறும் ஒளியை மட்டும் நம்மால் பார்க்க முடியாது. எனவே பார்த்தல் என்பது பொருள், ஒளி ஆகியவற்றின் சேர்க்கையால் உண்டாவதாகும். அதைப்போல் உணர்வும் எண்ணமும் சேர்ந்து அறிவாகிறது. ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு மனம் ஒடுங்க வேண்டும். மனம் அற்ற நிலை அதுவே பிரம்மமாகும். நான் அறிகிறேன் என்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படும்? நான் வேறாகவும் அறியப்படும் பொருள் வேறாகவும் இருந்தால் தான் அந்த எண்ணம் உண்டாகும். ஆனால் நான் எத்தகையவன்? நான் அறிவு சொரூபம். நானே அறிவு சொரூபமாயிருக்க நான் எதை போய் அறிவது? உண்மை இதுவாயிருக்க நான் அறிகிறேன் என்ற எண்ணம் தோன்ற காரணம் என்ன? உண்மையை உணராததுதான் காரணம். அந்த அறியாமை அகன்றால் அறிவு கைவர பெறும். புத்திக்கு தானாக அறிவு கிடையாது. ஜீவன் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் அறிகிறேன், பார்க்கிறேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு சங்கடப்படுகிறது. வேதங்களில் காணப்படும் ஆத்மனை பற்றிய விரிவான ஆராய்ச்சிகளின் தொகுப்பாக 4 மகா வாக்கியங்கள் அமைகின்றன. அவை: 1. பிரஜானம் பிரம்மஹ, சுத்த ஞானமே பிரம்மம். 2. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். 3. அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மா பிரம்மமே. 4. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். முதலாவது மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மஹ என்பதாகும். இது ரிக்வேதத்தில் ஐதரேய உபநிடதத்தில் காணப்படுகிறது. மேலாம் பரம்பொருளை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை இந்த மகா வாக்கியம் தருகிறது. எல்லா ஜீவராசிகளிலும் பொதுவாக இருப்பது உணர்வு. தனி மனிதனிடம் இருக்கும் உணர்வாகிய ஆத்மனும் இயற்கை அனைத்திற்கும் அடிப்படையாய் அமையும் பேருணர்வான பிரம்மமும் ஒன்றே என்பது இதன் கருத்து. அதாவது தன்னை ஒருவன் உணர்ந்தால் அவன் பிரம்மத்தை உணர்ந்தவனாகிறான் என்று இந்த மகா வாக்கியம் கூறுகிறது. இரண்டாவது மகா வாக்கியம் தத்துவம் அசி, சாம வேதத்தில் சாணோக்கிய உபநிடத்தில் காணப்படும். இந்த மகா வாக்கியம் எங்கும் நிறைந்த பரம்பொருளான பிரம்மமாகவே ஜீவாத்மனான நீ இருக்கிறாய் என்று ஜீவனும் பிரம்மமும் அடிப்படையில் ஒன்றுதான் என்ற உண்மையை புகட்டுகிறது. இதிலே தத் என்பது பிரம்மத்தையும், துவம் என்பது பொறி புலன்கள் பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் ஜீவனில் இருக்கும் ஆத்மனையும் குறிக்கிறது. இந்த மகா வாக்கியம் உபதேச வாக்கியம் எனப்படுகிறது. ஏனெனில் சாதகனுக்கு ஜீவ பிரம்ம ஒற்றுமையை பற்றிய முடிவான உண்மையை இது உறுதியாக கூறுகிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய பகுதி ஒன்று உண்டு. சாதாரண நிலையில் அறியாமையால் சூழப்பட்டிருக்கும் ஜீவாத்மனும் பிரம்மமும் ஒன்று என்பது இதன் பொருளல்ல. அறியாமை அகன்ற ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்பதே அதன் கருத்து. அயம் ஆத்மா பிரம்ம என்பது அதர்வண வேதத்தில் மாண்டூக்கிய உபநிடதத்தில் வருகின்ற மகா வாக்கியமாகும். இது அபியாச வாக்கியம் எனப்படுகிறது. அயம் ஆத்மா என்பது நம்முள் இருக்கும் ஆத்மன் என பொருள்படுகிறது. நம்மை உயிர்ப்பிக்கும் ஆத்ம சக்தியே அண்டத்தையெல்லாம் உயிர்ப்பிக்கும் பிரம்ம சக்தியாகவும் விளங்குகிறது. சாதகன் இடைவிடாது தான் உண்மையில் பிரம்மமே என்பதை நினைவிலிருத்த வேண்டும் என்பது இந்த மகா வாக்கியத்தின் உட்பொருள். அகம் பிரம்மாஸ்மி என்ற 4வது மகா வாக்கியம் யஜூர் வேதத்தில் பிரகதாரண்யக உபநிடதத்தில் காணப்படுகிறது. இது அனுபவ வாக்கியம் எனப்படுகிறது. பல்வேறு கடினமான பயிற்சிகளின் இறுதியில் பெருநிலையை அடைந்த சாதகன் தானே பிரம்மம் என உணர்கிறான். இந்த மகா வாக்கியங்களின் மூலம் ஜீவாத்மன் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, பஞ்ச கோஷங்கள் அல்ல, இன்னும் இவை போன்ற எந்தவித உபாதிகளும் அல்ல. இவற்றையெல்லாம் தாண்டி, ஆனால் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக அமையும் ஆத்ம சொரூபமே அது. அந்த ஆத்மாதான் எல்லாவற்றினுள்ளும் இயங்குகிறது. அதுவே பரமாத்மன் என்று வேதாந்த சாரம் புகட்டுகிறது. அகமாகாசவத் சர்வம் பகிரந்தர்கதோ அச்சுதஹ
சதா சர்வ சமஸ் சித்தோ நிசங்கோ நிர்மலோ அச்சலக. நான் ஆத்மன் ஆகாயத்தை போன்று எங்கும் உள்ளும் புறமும் வியாபித்திருப்பவன், எப்பொழுதும் எங்கும் சமமாகவும் ஒட்டாதவனாகவும் நிர்மலமாகவும் ஆசையற்றவனாகவும் சுத்தமாகவும் இருப்பவன் ஆவேன். ஆத்மன் எந்த ஒரு இன்னொரு பொருளோடும் எல்லா விதங்களிலும் ஒப்பிட முடியாததாகும். ஏனெனில் ஆத்மன் அனைத்தையும் கடந்தது. அதற்கு சமமான வஸ்து வேறு எதுவும் கிடையாது. இரண்டற்ற ஒன்று ஆத்மன். ஆகவே இன்னொன்றை ஆத்மனுடன் ஒப்பிடுகையில் அந்த உவமானமாயமைகின்ற வஸ்து ஏதாவது ஒரு சில விஷயங்களில் மட்டுமே ஆத்மனுடன் பொருந்துமே ஒழிய அனைத்து விதங்களிலும் பொருந்தாது. ஏனெனில் ஆத்மனுக்கு நிக்கர் ஆத்மன் தான், மற்றொன்று கிடையாது. ஆத்மாவிற்கு வெளிக்கும் முக்கியமாக இரண்டு ஒற்றுமைகளை கூறலாம். முதற்கண் ஆத்மனும் வெளியும் எங்கும் நிறைந்தவை. இரண்டாவதாக எல்லாம் இருப்பதற்கு ஆதாரமாக தான் அமைந்த போதிலும் அவற்றால் ஆத்மனோ வெளியோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. சூஷ்மமான ஒரு பொருளை ஸ்தூலமான ஒரு பொருள் கட்டுப்படுத்த முடியாது. உதாரணமாக ஒரு மனிதனது உடலோ ஸ்தூலமானது. சிறைவாசம் என்பது உடலுக்கு தானே ஒழிய மனதிற்கல்ல. மனம் எப்பொழுதும் வெளி உலகிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கும். அதை எந்த சிறைச்சாலையிலும் அடைத்து வைக்க முடியாது. அதுபோல் அதி சூட்சுமமான ஆத்மனையும் எதனாலும் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்து ஆத்மன் அச்சுதன் என்று சொல்லப்படுகிறது. இந்த அடைமொழி வெளிக்கும் பொருந்தும். 300 அடி உயரத்திலிருந்து ஒரு பொருள் கீழே விழுகிறது என்று வைத்துக்கொள்வோம். சற்று முன்பு வரை உயரத்தில் இருந்த ஒன்று இப்பொழுது கீழே விழுந்துவிட்டது. ஆகவே விழுந்துவிட்டது என்றால் உயர்ந்த இடத்தில் இருந்து தாழ்ந்த இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து விட்டது என்பது பொருள். ஆத்மன் எங்கும் நிறைந்தது எனும் பொழுது எங்கிருந்து எங்கே அது விழ முடியும்? எனவே ஆத்மன் அச்சுதன் அல்லது வீழ்ச்சி இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆத்மன் சர்வசம் எனப்படுகிறது. சர்வசம் என்றால் அனைத்திலும் சமமாயிருப்பவன் என்று பொருள். இயங்கும் அனைத்திலும் இளங்கும் ஆத்மனில் எந்த விதமான வித்தியாசமோ வேறுபாடோ கிடையாது. ஆனால் அது எவ்விதம் ஒரே மின்சார சக்தி பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறதோ அதை போன்று பலவித வடிவங்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. சித்த என்றால் அனைத்தையும் உடையவன் என்று பொருள். ஆத்மனோ அனைத்துமாக இருக்கும் பொழுது அதில் இல்லாதது என்று ஒன்று இருக்க முடியுமோ? நிசங்கக அச்சலக என்ற வார்த்தைகளால் ஆத்மன் நிர்மலமானவன், அசைவற்றவன் என்று கூறப்படுகிறது. எது அசையும்? வரம்புள்ள ஒன்று. ஆத்மனுக்கு ஏது வரம்பும் எல்லையும்? எனவே அது அசைவற்றது. எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் ஒன்று எங்கிருந்து எங்கு அசைய முடியும்? அண்ட சராசரங்கள் அனைத்தும் வியாபித்து நிற்கும் அந்த பொருளை அடிப்படையில் நான் என்று உணர்வதுதான் வேதாந்த சாரமாகும். நித்ய சுத்த விமுக்தை கமண்ட கண்டானந்த மத்பயம் சத்யம் ஞானமனந்தம் யத் பரம் பிரம்மாகவே மேவ தத். நித்ய என்றால் என்றும் இருப்பது என்று பொருள். சுத்த என்றால் ஆத்மன் மிகவும் தூய்மையானது என்பதை குறிக்கிறது. விமுக்த என்ற வார்த்தை ஆத்மன் விழிப்பு உறக்க கனவு நிலை போன்ற எந்த நிலையிலும் கட்டுப்படாது சுதந்திரமாக விளங்குகிறது என்பதை குறிக்கிறது. கனவற்று உறங்கும் மனிதன் அவனது சரீரம் மனம் புத்தி முதலியவற்றால் பாதிக்கப்படாது இருக்கிறான். ஆனால் அவனது தூக்கம் கலைந்தவுடன் திரும்பவும் அவன் தனது சரீரம் மனம் புத்தி ஆகியவற்றின் செயல்முறைகளுக்கு கட்டுப்பட்டவனாகிறான். ஆனால் ஆத்ம ஞானம் கைவர பெற்ற ஒருவன் விழிப்பு கனவு முதலிய எல்லா நிலைகளிலுமே அவற்றின் தாக்குதல்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கிறான். இடையறாத இன்பத்தை அவன் யாண்டும் அனுபவிக்கிறான். ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள். ஆத்ம ஞானம் கைவர பெற்ற ஒருவன் எங்கும் எதிலும் ஆத்மன் ஒன்றையே காண்கிறான். பேருணர்வில் அவன் ஒன்றாகி விடுகிறான். அகண்ட ஆனந்தம் என்றால் அபிண்ணமான அல்லது இடையறாத இன்பம் என்று பொருள்படுகிறது. தோன்றி மறையும் உலக பொருள்களிலிருந்து கிடைக்கப்பெறும் இன்பத்திற்கு எல்லையுண்டு, முடிவு உண்டு. ஆனால் தோற்றமும்
மறைவும் அற்ற ஆத்மனிலிருந்து பெறப்படும் இன்பத்திற்கு எல்லை என்ற ஒன்று இருக்க முடியுமோ? எனவே அது அகண்ட ஆனந்தம் எனப்படுகிறது. அத்வயம் என்பது இரண்டற்றது என பொருள்படுகிறது. இருப்பது ஒன்றுதான் என்பதை ஏகம் என்ற வார்த்தையின் மூலம் விளக்கிய பின்னும் அத்வயம் என்ற பதம் அதை தவிர இரண்டாவது என்று குறிப்பிடத்தக்க ஏதும் கிடையாது என்று முந்தைய கருத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற மூன்று வார்த்தைகளும் உண்மை, அறிவு, எல்லையற்றது என பொருள்படுகின்றன. இது பிரகதாரண்யக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மேற்கோளாகும். சத்தியம் என்பது இறந்த நிகழ் எதிர்காலங்களாகிய எக்காலத்தும் இருக்கும் மெய்ப்பொருளே ஆன்மா என்பதை குறிக்கிறது. தூய பரிபூரண அறிவு என்பதை ஞானம் குறிக்கிறது. முடிவு அற்றது அல்லது வரம்பு அற்றது என்பதை ஆனந்தம் என்ற சொல் குறிக்கிறது. தோற்றத்திற்கு வந்துள்ள அனைத்தும் ஒரு எல்லைக்குட்பட்டவை, வரம்புக்குட்பட்டவை. ஆனால் ஆத்மனோ தோன்றா தன்மையது. ஆகையால் அது வரம்பற்றது. மனித மனம் எத்தகையதோ அத்தகையதாகத்தான் புற உலகம் காட்சி தருகிறது. தூய மனம் எங்கும் தூய்மையையே காண்கிறது. தூய்மையும் தீமையும் புறத்தே இல்லை, அகத்தில்தான் அவை உள்ளன. மனதிலுள்ள மாசுகள் எல்லாம் அகன்று அது ஆத்மஸ்வரூபத்தில் லயமாகும் போது அனைத்தும் ஆத்மஸ்வரூபமாக அகண்டானந்தமயமாக காட்சி தருகின்றன என்பதை இந்த ஸ்லோகம் விளக்கி கூறுகிறது. ஏவம் நிரந்தராப்யஸ்தா பிரம்மைவாஸ்மேதி வாசதாக ஹரத்ய வித்யா விக்ஷேபரன் ரோகா நிவ ரசாயனம். நான் பிரம்மமே என்று அடிக்கடி பயிற்சி செய்து அதனால் ஏற்படும் விருத்தி சுவடு அல்லது வாசனையே அவித்தையின் காரணமாக பல பிறவிகளில் பலவாறாக ஏறி இருக்கும் பதற்ற சுவடுகளை நீக்கும் வியாதியை தீர்த்து மருந்தும் மறைந்து விடுவது போல இந்த வாசனை மற்ற வாசனை குப்பையை எல்லாம் அழித்து தானும் மறைந்துவிடும். பிறகு பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடும். பிணியாளன் ஒருவன் ஒரு பிணியினால் வருந்துகிறான். அந்த பிணியை போக்க அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிணியை போக்க வல்ல மருந்தினை உட்கொள்ள வேண்டும். உட்கொண்ட மருந்து உடலிலிருந்து பிணியை விரட்டி அடிக்கிறது. அத்துடன் நின்று விடாது, அது தானே பிணியானது உடலிலிருந்து மறைந்தும் விடுகிறது. நம் அனைவரையும் பீடித்திருப்பது அஞ்ஞானம் எனும் பிணியாகும். அஞ்ஞானம் என்பது என்ன? அழியும் பொருட்களுடன் நம்மை ஒன்றுபடுத்திக் கொள்வதே அஞ்ஞானம். நாம் உண்மையில் ஆத்மன்தான், இந்த உடல் அல்ல என்று எண்ணுவதுதான் ஞானத்தின் அறிகுறி. அஞ்ஞானமாகிய பிணியை அகற்ற உபாயம் ஞானம் எனும் மருந்தை உட்கொள்வதுதான். மனிதனது இயற்கை நிலை ஆரோக்கியமான நன்னிலைதான். ஆனால் அவ்வப்பொழுது நோய்க்கிருமிகள் உள்ளே புகுந்து ஆரோக்கியம் கெடுகிறது. மருந்தை உட்கொள்வதால் கிருமிகள் அழிவுபட்டு உடலின் ஆரோக்கிய நிலை மீண்டும் பெறப்படுகிறது. மேலே சொன்ன உதாரணத்தில் காண்பது போல நாம் அடிப்படையில் எங்கும் நிறைந்து விளங்கும் பரம்பொருள்தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அறிவு பெரும்பாலும் நம்மிடம் இருப்பதில்லை. ஏன்? நாம் நம்மை நமது உடல், மனம், புலன்களுடன் வெகுகாலமாக ஐக்கியப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். எனவே நான் இந்த அழியும் உடல் அல்ல, நான் அழியாத ஆத்மா என்று கொஞ்ச நேரம் தியானம் செய்யும் வரை மனமானது அமைதி நிலையில் இருக்கிறது. தியானம் முடிந்ததும் திரும்பவும் நம்மிடம் ஊறி கிடக்கும் உடற்பற்று மீண்டும் தனது பழைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இந்த நிலை மாற என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரு சிறிய உபமானத்தை காண்போம். ஒருவன் ஒரு நாயை மிக அன்புடன் வளர்த்து வந்தான். எப்பொழுதும் அதை தன்னுடனே வைத்து இருப்பான். தான் குளிக்கும் பொழுது அதையும் குளிப்பாட்டுவான். தான் உண்ணும் பொழுது அதற்கும் உணவூட்டுவான். அந்த நாயும் அவரிடம் விளையாடும். இதை பார்த்து ஒரு சாது அவரிடம், நாயுடன் இப்படி நீ அதிகமான பற்று வைத்திருப்பது நல்லதல்ல, அதை விட்டு ஒதுங்கியிரு என்று அறிவுரை கூறினார். சாதுவின் வார்த்தைகளில் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்க வேண்டும் என்று எண்ணிய அவன் அன்றிலிருந்து நாயுடன் பழகுவதை விட்டுவிட்டான். அவன் நாயை விட்டுவிட்டாலும் அவனை நாய் விடுவதாக இல்லை. அவன் எவ்வளவுதான் அடித்து விரட்டினாலும் அது மீண்டும் மீண்டும் வந்தது. பிறகு மிகுந்த சிரமத்தின் பேரில் அவன் அதை திரும்ப திரும்ப அடித்து விரட்டவே அது அவனை விட்டு போயிற்று. மேற்காணும் உவமய கதையில்
காண்பது போல் நாம் இந்த உடல் என்று நாம் வெகு காலமாக எண்ணி வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த எண்ணம் நம்மை விட்டு எளிதில் அகலாதுதான். அதை அகற்ற ஒரு வழி, நான் உடலல்ல, அழியாத ஆத்மன்தான் என்று மீண்டும் மீண்டும் தியானம் செய்வதுதான். ஸ்ரீ சங்கரரின் ஒப்பற்ற வேதாந்த நூலான ஆத்மபோதம் ஏதோ ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் படித்துவிட்டு மூடி வைத்துவிடும் நூலல்ல. இது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், படித்து பொருளை உணர வேண்டும், உணர்ந்து நடைமுறையில் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும். பின்னர் காலக்கிரமத்தில் ஆத்மபோதம் தானாக நம்மிடம் உதயமாகும். நாமும் பிறர்க்கரிய பெருநிலையை அடைந்தவர்களாவோம். ஸ்ரீ ஆதி சங்கர பகவத் பாதரின் அருள் நம் அனைவர் மீதும் மலர்வதாகுக.